அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். குரு வாழ்க, குருவே துணை. இந்த 2026ஆம் ஆண்டு மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மிதுன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு உங்க பார்ட்னர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லுவாங்க. ஸோ இந்த வருஷம் அப்படி இல்லை. உங்களுடைய 2 பேருடைய கருத்துமே ஒத்து போகும். உங்க ஃபேமிலியில நீங்க சொல்ற விஷயங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. உங்களுடைய பிளானிங் இந்த 2025 நான் ஒரு பிளானிங் வச்சிருந்தேன். அது வந்து ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸா இருக்கட்டும், எனி எதுவாக இருக்கட்டும், அதை வந்து இந்த 2026ஆம் ஆண்டு நீங்க செயல்பாட்டுக்கு கொண்டு வருவீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆண்டா இருக்கும். நீங்க கவனம் செலுத்த வேண்டியது உங்கள் உடல்நிலையில மட்டும் கவனம் செலுத்தணும். உணவு குழாய்ன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த உணவு குழாய் சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. பெண்களா இருந்தா நியூட்ரஸ் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதுல முக்கியமா கவனம் செலுத்தணும். அப்போ இந்த கழுத்து பகுதியில பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த 2026ஆம் ஆண்டு புதுசாக இப்போ நான் ஸ்கூலில் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்லா இருக்கும். சினிமா துறையில் இருக்கிறவங்கலாம் நல்ல ஒரு சக்ஸஸ் பீக்கான ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க. அரசியலில் வந்திருக்கேன், எனக்கு அரசியல் செட் ஆகுமா, எனக்கு கிளிக் ஆகுமான்னு நினச்சிட்டு டவுட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கவலையே பட வேண்டாம். இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக நல்லாவே இருக்கும். எல்லா துறையிலையும் மிதுன ராசியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. நன்றி. ஜெய் ஸ்ரீராம்.